ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி முறுமுறுப்பான ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 1/2 கிலோ ப்ரான்ஸ் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1 1/2 ஸ்பூன்ஸ் மிளகுத்தூள், 1 1/2 ஸ்பூன்ஸ் பூண்டு பொடி. பூண்டு பொடி ஆப்ஷன் தான். இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ப்ரானோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் இது நல்லா ஊற வைக்க போகிறோம். 20 to 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. அடுத்தது இது இன்னொரு தடவை நான் மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாய் தூளும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரானில் நம்ம 1 1/2 ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் நிறையா கூட மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 20 to 30 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் ப்ரான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன்ஸ் மைதா, கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அடுத்தது பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம் கிடைக்கலன்னா நீங்கள் ரஸ்க் வாங்கி கூட பவுடர் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஒரு ப்ரான் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் மைதா மிக்சரில் கோட் பண்ணிவிட்டு, அடுத்தது எக்கில் லைட்டாக கோட் பண்ணிவிட்டு, பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரி நான் எல்லா ப்ரான்ஸையும் கோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பொறுமையாக செய்யணும், அப்போ நல்லா பார்க்குறதுக்கு அழகாக வரும். பாருங்கள், நல்லா கோட் பண்ணியாச்சு. எல்லா ப்ரான்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிடும்போது இதை சூடாக போட்டுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான உடனே ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன், அதனால் நிறைய ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றியாச்சு. பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த ப்ரான்ஸை மெதுவாக பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து ஆயிலில் நம்ம போட்டுடலாம். கையில் படாமல் பார்த்துக்கோங்க, மெதுவாக போடுங்க. ப்ரான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப வெந்தாலும் ப்ரான் நல்லா இருக்காது. அதனால் கரெக்ட் ஸ்டேஜில் நம்ம ப்ரானை திருப்பி போடணும். அதையும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ப்ரான்ஸ் போட முடியுமோ அவ்வளோ ப்ரான்ஸையும் உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஆயிலில் இந்த ப்ரான்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. ஃப்ளேமை மீடியம் வச்சுக்கோங்க. ப்ரான் ரொம்ப வேக விடக்கூடாது. அதனால் ஓரளவு வெந்த உடனே நம்ம இதை திருப்பி போடணும். ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் மெதுவாக ஒவ்வொரு ப்ரானாக திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டப்புறம் கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் வெந்துடுச்சான்னு. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரான் எடுத்து டேஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப வேக விட்டால் அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். அதனால் கரெக்ட் ஸ்டேஜில் திருப்பி போட்டுட்டு கரெக்ட் ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். எல்லா ப்ரான்ஸையும் நல்லா அழகாக வெந்திருக்கு. நான் ஒரு ஜல்லி கரண்டி வச்சு அதை அப்படியே எடுக்கிறேன். ஆயிலெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதை மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் போட்டு எடுத்துடுங்க. அவ்வளவுதான், சுவையான முறுமுறுப்பான ப்ரான் ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம்.